வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல் ஆய்வாளர் வீட்டில் உள்ள இளம் பெண்ணை காவலர் ஆபாசமாக வீடியோ எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கையும் களவுமாக காவலரை பிடித்தது எப்படி? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்தவர் 29 வயதான மாதவ் கண்ணன். இவர் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் ஆய்வாளரின் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவரை காவல் ஆய்வாளர் குடும்ப உறுப்பினர் போல பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. காவல் ஆய்வாளரின் வீடு மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள நிலையில் மாதவ் கண்ணன் தங்க தனியாக அறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல பணியின் காரணமாக காவல் ஆய்வாளர் அடிக்கடி வெளியே செல்வதால் தனது மகளை பார்த்துக் கொள்ள பெண் உறவினர் ஒருவரை வீட்டிற்கு ஆய்வாளர் வரவழைத்துள்ளார். அவருடன் அந்த உறவினரின் 19 வயதான மகளும் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு காவல் ஆய்வாளர் பணிக்காக வெளியே சென்றிருந்த நிலையில் ஆய்வாளரின் வீட்டில் கார் ஓட்டுநர் மாதவ் கண்ணன் குடும்ப உறுப்பினர்களோடு தங்கியிருந்துள்ளார். இரவு 10:30 மணியளவில் காவல் ஆய்வாளரின் உறவினர் பெண்ணின் மகள் கழிவறைக்கு சென்றதாக தெரிகிறது. அப்போது மாதவ் கண்ணன் தனது அறையிலிருந்த கழிவறை ஜன்னல் வழியாக பெண் உடை மாற்றுவதை செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதை கண்ட இளம்பெண் சத்தம் போடவே குடும்ப உறுப்பினர்கள் ஓடி வந்துள்ளார்கள். நீண்ட நேரம் கதவை தட்டியும் மாதவ் கண்ணன் கதவை திறக்காத நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் ஆய்வாளருக்கு அழைத்து தகவலை கூறியுள்ளார்கள். அங்கு வந்த காவல் ஆய்வாளர் மதுக்கரை போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். அறையில் இருந்த மாதவ் கண்ணனை பிடித்து போலீசார் விசாரித்த போது செல்போனில் படம் பிடித்ததை ஒப்புக்கொண்டார். ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுக்கரை போலீசார் மாதவ் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 6ஆம் தேதி வரை மாதவ் கண்ணனை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அவரை கோவை மத்திய சிறையில் அடைத்தார்கள். காவல் ஆய்வாளர் வீட்டில் காவலர் ஒருவர் அத்துமீறி கைதான சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.